பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை ஏகாதேசி திதியும் நாள் முழுவதும் அஸ்தம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை வீடு வாகன பழுதுகளை சரி செய்ய ஏற்ற தினம். ஆன்மீக தொடர்புடைய நிகழ்வுகளை செய்விப்பதற்கு ஏற்ற நாள். செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் முக்கியமாக தனிநபர் ஜாதகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை எந்த பாவகம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம் தான் நமக்கு உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய வருவாய், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள், அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற தன வருவாய், இவைகளை சொல்லுகிற பாவகம். அந்த பாவகத்தோடு அதிகமாக சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற தன்மைகளில் உறுதியான முறையில் அந்த தசாபுக்தியும் நடக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட ஜாதகர் பெரிய அளவிலான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய சூழலில் இருப்பார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மேசராசி என்பர்களே, இன்றைய தினத்தினுடைய கிரக சஞ்சார முறைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, மேசத்திற்கு அனுகூலங்கள் செய்யுமா அப்படிங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம். எல்லா விதமான தொந்தரவுகளும் முழுமையாக நீங்கி உற்சாகமும் உத்வேகமும் கூடுதலாக கிடைக்கப்பெறுகிற தினமாக இன்றைய நாள் மேசராசி என்பர்களுக்கு அமையிருக்கிறது. நினைப்பவை அனைத்தும் நினைத்த நேரத்தில் நடப்பதற்கான தன்மைகள் உண்டு. நல்ல திருப்பமான சூழல் உண்டு. கேதுவால் ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். லாப சூழல்கள் மேம்படும். மனதளவில் மகிழ்ச்சியான தன்மைகள் இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய விஷயங்களில் நாட்டமும் விருப்பமும் அதிகரிக்கும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். புத்தி தெளிவு உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் சாதகமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றமான சூழலை பெறுவீர்கள். ஒரு சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் சந்தோஷம் நிலவும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விருப்பங்கள் கைகூடி வரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனமகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்புகளும் இருக்கும். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது அனுகூலத்தை செய்யும். கலைத்துறை அன்பர்கள் புதிய வாய்ப்புகளில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் உயரும். இன்றைய நாளை பொறுத்தவரை இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பாகவும் நிறைவாகவும் பூர்த்தியாகிற நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற நாளாக அமையிருக்கிறது. எல்லாவற்றிலுமே வெற்றிகரமான சூழல்களோடு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை நிறைந்த நாளாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திர என்பர்களுக்கு பிரார்த்தனைகளில் நிறைவேறுகிற நாளாகவும், பரணி நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய நாளினுடைய முக்கியமான கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு? ராசிநாதன் சிறப்பாக இருக்கிறார். ராசியும் சிறப்பாக இருக்கிறது. கூடுதலாக இன்றைய தினம் சந்திரன் வளர்பிறையாகி 5ஆம் இடத்தில் அபாரமாக சஞ்சரிக்கிறார். கூடுதலாக சனி 11, 12 செவ்வாய் என வித்தியாசமான கிரக அடிவுகளோடு இன்றைய தினம் துவங்குகிறது. எல்லா விதமான நல்ல பலன்களும் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு.
எதிர்பார்த்த காரியங்களில் சரியான நேரத்தில் பலன்கள் கிடைக்கும். காரிய தடை விலகும். மனம் சங்கடமாக இருந்து வந்த சூழல்கள் மாறி மகிழ்ச்சியான அனுபவங்கள் உருவாகும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்போடு இயங்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். பண வரவு கூடுதலாக இருக்கும். பயமில்லாத தன்மை அதிகமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அநேக அனுகூலத்தை கொடுக்கும். நற்பெயர் கிடைப்பதில் எந்தவிதமான இடையூறுகளும் இருக்காது. குடும்பத்தில் நீண்ட நெடுநாட்களாக இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழல்கள் மாறும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு பின்பு விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல் உண்டு. நிதானமாக செய்யும் செயல்பாடுகள் நிறைவான வெற்றியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான தன்மைகளும் உண்டு. அரசியல்வாதிகளின் மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறை என்பர்கள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமான சூழல் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே ஏற்றமும் சிறப்புகளும் எதிர்பார்ப்புகளும் நல்லவிதமான முறையில் பூர்த்தியாகிற நாளாக உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, எதிர்பார்ப்புகளை நல்ல விதமான முறையில் பூர்த்தி செய்து எழுச்சியை பெறக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கிறார்கள். காரிய வெற்றியுண்டு. உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குறிப்பாக இனிமையாக பேசி அநேக காரியங்களை சாதிப்பீர்கள். சுப பலன்கள் உறுதித்தன்மையை மேம்படுத்தும். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீர்கள். உற்சாகம் குறையாது செயலாற்றுவீர்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் பங்குதாரர்களோடு மேம்பட்ட சூழல் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டு. எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த நேரத்தில் சரியாக கிடைக்கும். நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற தொழிலமைப்பு வைத்து நடத்துகிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய தன்மைகள் ஏற்படலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாடு சார்ந்த வேலை அமைப்புகளுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குடும்பத்திலே இயல்பும் சகஜமான சூழலும் இருக்கும். சந்தோஷமான அணுகுமுறைகள் அதிகரிக்கும். உறவுகள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் செல்வதற்கான சூழல்களும் உண்டு. மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படுவதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. கலைத்துறை என்பவர்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை அளிக்கும். மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வதால் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே மேன்மையான நல்லதொரு சிறப்பான பலன்களை கொடுக்கிற தினமாக அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக மேம்பட்டதான சூழலோடு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். வலுப்பெற்ற ராசிநாதன் வளர்பிறை நிலையில் இருக்கிறார். 12இல் குரு, சுக்கிரன், லாபத்தில் புதன், 10இல் செவ்வாய் என மாறுபட்ட பரந்து விரிந்த கிரக சூழலோடு மிக அனுகூலமான அதிர்ஷ்ட சூழல்கள் தேடி வருகிற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் இயல்பாக பூர்த்தியாகும். அனைத்து வகையிலும் நல்லதே நடக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் கூடுதலாக இருக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். பண வரவு கூடுதலாக அதிகரிப்பதால் சில நேரங்களில் உங்களுக்கு அதன் மூலமாக சில அனுகூலங்களும் சந்தோஷமான அனுபவங்களும் உண்டு. நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் முழுமையாக விலகும். விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடித்து மிகப்பெரிய அளவில் அனுகூலமான சூழல்களை பெற இருக்கிறீர்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற
முக்கிய விஐபிகளின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வியாபார போட்டிகள் குறையும். விரும்பியது அனைத்தும் விரும்பியபடி கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனவேதனை இருந்து வந்தது விலகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான அனைத்து விதமான அனுகூலமான பண உதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் சுபகாரியம் எளிதே நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். உறவுகள், நட்புகள் மூலம் நன்மை உண்டாகும். பெண்மணிகளுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்பையும் மீறி முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களின் படிப்பு திறன் மேம்பட்டதாக வளரும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு நிச்சயமாக உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்திலும் சிக்கல்கள் நீங்கி சிறப்பாக செயலாற்றி பெயரையும் புகழையும் முழுமையாக பெறக்கூடிய நாளாக, சிறப்புகள் தேடி வருகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக தடைகள் எல்லாம் நீங்கி காரிய அனுகூலம் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு ஏற்பட போகிறது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குறைகள் விலக இருக்கிறது. ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிக்கன செயல்பாட்டுகளின் மூலமாக சிறப்பானதொரு எதிர்காலத்தை தேடித்தரக்கூடிய வகையில் நல்லதொரு உயர்வுகளும் மேன்மைகளும் பொருந்திய தினமாக இன்றைய நாள் சிம்மத்திற்கு அமையும். குறிப்பாக சிம்மத்தில் கேது இருப்பது கூடுதல் நலம். ராகு இருந்தால் இன்னும் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் தனஸ்தானத்தில் விரையாதிபதி அமர்ந்திருப்பதும் செலவுகளை அதிகரிக்கும். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு சுக்கிரன் கண்டிப்பாக லாப சூழல்களை செய்தொழிலில் மேம்படுத்தி கொடுப்பார். தந்தை மகன் உறவு, பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். முழுமையான அனைத்து விதமான பலன்களும் வெற்றிகரமான முறையில் நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக மனதளவை கவலை கொண்டிருந்த சிக்கலான தன்மைகள் எல்லாம் மாறும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிறைவான வெற்றிகள் கிடைக்கும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை அஷ்டமசனி காரணமாக பூர நட்சத்திர நண்பர்கள் தவிர்ப்பது நல்லது. எதை செய்தாலும் அந்த செயல்பாடுகளில் வழக்கத்தை விட அதிகமாக கவனம் தேவை. பயணங்களால் வீண் செலவும் அலைச்சலும் உருவாகும். உஷாராக இருங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த சிக்கலான இழுபறியான சூழல் மாறி அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலைச்சல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பவர்ஃபுல்லான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். பயணங்களின் பொழுது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். புதிதாக வீடு, வாகனம் வாங்குவதற்கான ஒரு சிறப்பான தன்மைகளும் ஏற்படும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உற்சாகமான சூழல்கள் ஏற்பட போகிறது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். இளைஞர்களுக்கு எழுச்சியும் உத்வேகமும் கூடுதலாகிற தினமாக சிம்மராசி என்பவர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகிற நாளாகவும் ஆன்மீக தொடர்புகளால் நல்லதொரு உற்சாகமான சூழலை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக சஞ்சார அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் குறைவில்லாத சூழல்களும் கொண்ட நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக நல்ல பலன்கள் அநேகம் அள்ளித்தருகிற வகையில் கிரக சஞ்சாரங்கள் அனுகூலமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனசங்கடங்கள், உடல் உபாதைகள் முழுமையாக மறையும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்கும். சிறப்பான சூழல் உருவாகும். வீடு, வாகன யோகம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடை தாமதங்கள் உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை. குறிப்பாக நீண்ட நெடிய நாட்களாக சந்திக்காத பழைய நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தையும் பொலிவினையும் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பணியிடங்களில் அனுசரித்து போவது நல்லது. உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதில் சற்று தாமதமான சூழல்கள் உருவாகலாம்.
குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மதிப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது சிறப்பினை நல்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு தேவையற்ற திடீர் செலவுகள் உருவாகலாம். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். கலைத்துறை அமைப்பினருக்கு படைப்புகளுக்குரிய மரியாதை கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேலோங்கி இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் நடந்தேறுகிற நாளாக, அனைத்திலும் புதுமைகளும் மேன்மைகளும் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையப்போகிறது. குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை, குறிப்பாக ட்ரேடிங், தரகு, ஏஜென்சி, கமிஷன் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலமும் சாதகமான சூழல்களும் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிகழப்போகிறது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலக இருக்கிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எல்லாவிதமான சங்கடங்களும் எளிதாக நீங்குகிற நாளாக துலாம் ராசி என்பவர்களுக்கு துன்பங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமையும். குறிப்பாக ராசியை குரு, செவ்வாய் போன்ற முக்கியமான கிரகங்கள் பார்ப்பது குறிப்பிட்டதொரு முன்னேற்றத்தை முழுமையாக கொடுக்கும். தடைகள் விலகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து நல்லதொரு வெற்றிதனை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். தவிர்க்க இயலாத சுப செலவுகள் ஏற்படும். குறிப்பாக வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான சூழல்கள் உண்டு. திட்டமிட்டு செயலாற்றுவதில் எல்லாவிதமான அனுகூலங்களும் ஏற்படும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். நல்லதொரு பவர்ஃபுல்லான தன்மைகள் உருவாகும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. வாகன யோகம் வளமையான சூழலுக்கு வழிவகுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் வாக்கு சாதுரியத்தால் சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் சிறப்பான முறையில் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏற்றுமதி, இறக்குமதி, வெளியூர், வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகஸ்தர்கள் புத்திசாதுரியத்தின் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து புகழ் பெற இருக்கிறீர்கள். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கடன் உபாதிகள் முழுமையாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பதற்கான தன்மைகள் இருக்கிறது. கலைத்துறை என்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் புதியதொரு சாதனைகளை புரிகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சேமிப்பு மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடங்கள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நினைத்தபடி சாதிக்கின்ற நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக 12 2ஆம் பாவகங்களை குரு பகவான் தொடர்பு கொள்வதும் 6இல் தனிச்செவ்வாய் இருப்பதும் ஆறுதலான சூழலை கொடுக்கும். எல்லா வகையிலும் நன்மைகளை உருவாக்கும். அதே நேரத்தில் கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பதும், ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும், புதிதாக கடன் வாங்குகிற நிகழ்வுகளை முழுமையாக தவிர்ப்பதும் நல்லது. எல்லா வகையிலும் நன்மைகள் நிறைவாக உண்டு. தனலாபத்தை மேம்படுத்துவதற்கான சூழல்களும் இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. எதிர்பாலினத்தவரால் தேவையற்ற செலவுகள் உருவாகும். கோபதாப பிடிவாத குணங்களின் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். பணவரவு மேம்படும். காரிய வெற்றி உருவாகும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த நிதான மந்த நிலை மாறி அனுகூலமான சூழல்கள் உருவாகும். விற்பனை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல்களும் நல்லவிதமான முறையில் இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமை விலகும். குழந்தைகளின் செயல்பாடு பெருமை கொள்ளுகிற வகையில் இருக்கும்.
பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களின் மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகுவதால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை இனிமையான அனுபவங்களும் மகிழ்ச்சிகரமான சூழலும் நிறைந்த தினமாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக எதிர்காலம் தொடர்பான புரிதல் மேம்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு தனவரவுகள் மேம்படுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தப்பி தவறிக்கூட எந்தவிதமான புது முயற்சிகளிலும் இறங்காமல் எல்லா வகையிலுமே மிகவும் கூடுதல் உஷாரோடு இருக்க வேண்டிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக சில கிரக சூழல்கள் எல்லாம் சங்கடங்களை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் கவனமாக இருங்கள். குறிப்பாக கடல் கடந்த பயணம், வெளியூர் வெளிமாநில பயணங்களை அறவே தவிர்ப்பது சிறப்பு. பொருளாதாரம் சார்ந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் முன்பாக 1க்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாகவும் வெற்றியாகவும் நடக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு, அவர்களது ஆசீர்வாதம், அனுகூலமான பேச்சு வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். எதிர்பாராத அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படும். விருப்பங்கள் கைகூடி வரும். விரும்பியது அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல்களும் இருக்கிறது. கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது நிம்மதியான சூழலுக்கு வழிவகுக்கும். பணவரவு உயர்வாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் நிறைவாக இருக்கும். அனைத்திலும் உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உண்டு. எதிர்பார்த்த பண உதவி சரியான நேரத்தில் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் செயல்பட்டு பெரிய அளவிலான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் அமோகமான சூழலும் மகிழ்ச்சிகரமான தன்மைகளை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். மனம் மகிழ்ச்சி கொள்ளுகிற சம்பவங்கள் நிறைய உண்டு. உங்கள் சொல்படி குழந்தைகள் நடப்பது மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையில் இருந்து ஒதுங்கி இருப்பது அனுகூலத்தை செய்யும். கலைத்துறை என்பவர்கள் ஆதாயம் அடைய இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. போராட நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்புண்டு. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய நாள் அமையும். மகர ராசி என்பர்களே, மாண்புகளும் மேன்மைகளும் சிறப்புகளும் எல்லா விதத்திலும் தவிர்க்க இயலாத வெற்றி வாய்ப்புகளும் நல்லவிதமான முறையில் தேடி வருகிற நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக 4 செவ்வாய், 5 புதன், 6 குரு சுக்கிரன். சந்திரன் இன்றைய தினம் 7க்குடைய சந்திரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனாலும் சனியின் பார்வை அவருக்கு சற்றே பலவீனத்தை கொடுக்கிறது என்ற முறையில் தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களிடம் கவனமாக இருங்கள். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவதால் மட்டுமே சிறப்பான சூழலை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வழக்கத்திற்கு மாறான பொருளாதார மேன்மைகள் உண்டு. எதிலும் மன திருப்தியோடும் உற்சாகத்தோடும் காணப்படுவீர்கள். உங்களுடைய செயல்பாடு அனைவரையும் மேன்மையடைய வைக்கும். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பும் கூடுதல் பாராட்டும் கிடைக்கும். உடல் சோர்வு உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. புதிய திட்டங்களை தீட்டுவதில் உற்சாகமும் மேன்மையும் நிறைந்திருக்கும். அதாவது தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழல் நல்லவிதமான முறையில் இருக்கிறது. அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமான நாளாக உணர இருக்கிறீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகளும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தோடு விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல் ஏற்படும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். பெண்மணிகளுக்கு மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் சிறப்பாக கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
நிதானமாக செயலாற்றுவதன் மூலமாக நிறைய அனுகூலங்களை பெறுகிற தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு செலவுகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி அன்பர்களை குறைகள் எதுவும் இல்லாத தினமாக கும்பராசிக்காரர்களுக்கு மேன்மைகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிக்கோள்கள் அனைத்தும் சிறப்பாக வெற்றியாக முடியும். ராசியை குரு பார்ப்பது, ராசிக்கு 5 முக்கியமான கிரகங்கள் இருப்பது, புதனும் குருவும் மாறுபட்ட சூழலில் அமர்ந்திருப்பது, புத சுக்கிரன் பரிவர்த்தனை புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழலும் உண்டு. அனுகூலமான பலன்கள் அநேகம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள். பணவரவு அதிகரிக்கும். முக்கியமான கிரகங்கள் முழுமையாக சஞ்சரிப்பது. மனதளவில் ஏதாவது ஒரு கவலை இருந்தாலும் அதிலிருந்து விலகி சிறப்பாக செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். பூர்வீக சொத்துக்கள், வீடு, வாகனம் வாங்குவது விற்பது சம்பந்தமான காரியங்கள் அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு மேம்பட்ட சூழலை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். நயமாகவும் பக்குவமாகவும் பேசுவதன் மூலமாக தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வீர்கள். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் மிக உஷாராக இருங்கள். சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் நீண்ட நெடு நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே உறவும் உற்சாகமும் பலப்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியிடையே தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு காரிய அனுகூலமும் வெற்றியும் ஏற்படும். கலைத்துறை என்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் உருவாகும். கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புடையதாக இருக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயமான சூழல் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகள் படிக்கின்ற மாணவர்கள் நல்லதொரு அனுகூலத்தையும் சாதகமான தன்மைகளையும் நிரம்ப பெறக்கூடிய தினமாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக, திறமைகள் மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு எண்ணங்கள் கைகூடி வருகிற தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்ததொரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நடக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான தன்மைகளை கொடுக்க இருக்கிறது? மேன்மையையும் உத்தியோக சிறப்புகளையும் உறுதித்தன்மையும் கொடுக்கிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது. எதிர்ப்புகள் எல்லாம் விலகப் போகிறது. சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கின்ற நாளாகவும், அனைத்திலும் உற்சாகமும் உத்வேகமும் மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். எல்லா விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இருப்பினும் ராசியில் சனி, ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் செவ்வாய், இந்த ரெண்டும் சில சிக்கல்களை கொடுக்கும். அதே நேரத்தில் 3 மற்றும் 4ஆம் பாவகங்கள் முழுமையாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் நல்லதொரு பலனை கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சில மனவேதனைகள் நீங்கும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரை செல்வதற்கான சூழல்களும் உண்டு. வலுப்பெற்ற சூழலில் ராசிநாதன் இருப்பதால் மனமகிழும் சம்பவங்கள் இருக்கும். மனக்குறைகள் படிப்படியாக அகலும். எல்லா வகையிலும் சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். பொறுப்போடு இருந்து கொள்வதன் மூலமாக, பொறுமையோடு செயலாற்றுவதன் மூலமாக நிறைய காரிய வெற்றியை பெற இருக்கிறீர்கள். திட்டமிட்டு செல்ல முடியாமல் சில பயணங்களின் பொழுது தடைகள் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கான சூழல்களும் நாணயமான தன்மைகளும் மேம்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படுவதற்கான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். பெண்மணிகளுக்கு எதிலும் வெற்றிகரமான சூழல்கள் உருவாகும். கலைத்துறை என்பர்கள் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எல்லா வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது சிறப்பான சூழலை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை அனைத்திலும் நல்லதொரு சிறப்புகளும் மேன்மைகளும் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் விலகுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்க பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.